ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெச்ஆர் வ்ளாக் தமிழ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரிஸ் பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா வாங்க முதல்ல நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, முதல்ல கேரக்டர் மாற்றிடலாம். ஃபஸ்ட்டு இதுதான் வச்சோம். இல்லை வாங்க புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணிடலாம். இதுவும் வாங்க க்ரியேட் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா கோளாராக வருது நம்மளுக்கு. இதில் வந்து செலக்ட் ஃப்ரம் கேரக்டர் லிஸ்ட் அலெக்ஸ் செலக்ட் பண்ணி இல்லை நம்ம பழைய கேரக்டர் நம்ம வச்சுக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு வேர்ல்டு க்ரியேட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா சர்வைவல் சீரிஸ் 100 பார்ட் வரும். இது ஒரே இதில் போடலாம். ஃபஸ்ட்டு அட்வான்ஸில் போய்ட்டு டெம்ப்ளேட் அதில் போய்ட்டு நம்மளுக்கு தேவையானது வந்து நிறையா இருக்கும். அதில் வில்லேஜு, அப்புறம் டைகா பே, ஸ்னோ வில்லேஜ், அது மாதிரி நிறையா இருக்கும். வாங்க நம்ம பார்க்கலாம். வெயிட் பண்ணி ஒரு நிமிஷம் நெட் ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, நெட் ஆன் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ டெம்ப்ளேட்டில் ஒரே செகண்ட். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நமக்கு டெம்ப்ளேட் லோட் ஆக மாட்டேங்குது. ஆனால் நம்ம க்ரியேட் பண்ணி அப்படியே சாதாவாக போட்டு போயிடலாம். பரவாயில்ல, வாங்க நம்ம அப்படியே சர்வே பண்ணலாம். ஓகே, க்ரியேட் கொடுத்தாச்சு. வெயிட் பண்ண உள்ளே போட்டோம். அது ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். வாங்க முதல்ல வந்து பாருங்கள், மைண்ட் பண்ணலாம் இந்த கேவில். சரி வாங்க ஃபஸ்ட்டு போய் நம்ம வுட்டு கலெக்ட் பண்ணலாம். இந்த வுட்டில் அது வந்து டார்க்காக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது. போகலாம் குச்சி ஓகே, மேலே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா போக ஒயிட் கலரில் தான் இருக்குது எல்லாமே. வாங்க கொஞ்சம் தேடி பார்க்கலாம். பாருங்க, பீக்கு நல்லா இருக்கு. பக்கத்தில் ஏதாவது வில்லேஜ் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, வாங்க மாடுலாம் இருக்குங்க. மாடு வச்சா நமக்கு சாப்பாடு. கற்றுது வெயிட் பண்ணலாம். கேம்ஸ் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, கம்மி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாடு அடிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா மாடு செத்துச்சு. வாங்க நம்மளால வுட்டு கண்டுபிடிக்கலாம். கோழி இருக்குது. வாங்க, இது 2 அடியில் செத்துரும் போல். 1 2 3 அடி தாங்கம்மா. அப்புறம் ஓடுது கோழி. மூணு அடி தாங்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ் கோழி. ஓகே, 4 அடியில் காலி. வாங்க தேடினு தான் இருக்கும். சரி வாங்க இந்த வுட்டு ஒரு வாட்டி வச்சு பார்க்கலாம். ஓக் பிளாங்க்டாக மாற்ற முடியுமான்னு தெரியல. வாங்க உடைக்கலாம். முதல்ல ஒரு 4 உடைக்கலாம். ஓகே, மாற்ற முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒர்க் பிளான்ட்டாக மாற்றிட்டு அதுலேருந்து இப்போ கிராஃப்டிங் டேபிள் செய்யலாம். பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் பிளான்ட் தான் வருது. ஓகே, கிராஃப்டிங் டேபிள் எங்கே இருக்குன்னு தெரியல. ஓகே, பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் டேபிள் செஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதை போட்டு பிகாக்ஸ் செய்யலாம். இருங்க, இந்த இதில் எடுத்துடலாம். இதுக்கு 6 இருந்தால் போதுமா? பாருங்கள், செம்மையாக இருக்குது டோரு. ஓகே, நம்ம வீட்டுக்கு நெக்ஸ்ட் வாட்டி செய்யலாம். ஸ்டிக்கு
ஓகே ரெசிபி அன்லாக் ஆகிடுச்சு. இதுலேருந்து பிகாக்ஸ் செஞ்சுக்கலாம். ஓகே 2 ஸ்டோன் பிகாக்ஸ் செஞ்சாச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டோன் கலெக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஸ்டோனில் தான் வீடு கட்ட போகிறோம். நெக்ஸ்ட்டு டார்கெட் பார்த்திங்கன்னா ஆடு அடிக்கணும். ஆடு இந்த ஆடு அடித்தா மட்டும்தான் நம்மளால் ரீச் பண்ண முடியும். அவங்க ஆடு தேடலாம் இப்போது. பார்த்தீங்கன்னா அடியில் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க போகலாம் டக்குன்னு. ஓகே பார்த்தீங்கன்னா வருது. வாங்க மேலே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வில்லேஜ் கச்சா கூட பரவாயில்ல, சரி இல்லை கிடைக்கலனாலும் பரவாயில்ல, அங்கே போயினே இருக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு கேவ் கண்டுபிடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் சின்ன கேவ் கச்சா கூட ஸ்டோன் இருந்தால் போதும், ஸ்டோன் அடிக்கலாம் நம்ம. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆடு கச்சிச்சு, வாங்க போட்டு தள்ளிடலாம். ஓகே 3 அடியில் காலி. வாங்க திருப்பி இன்னும் 2 ஆடு தேவைப்படுது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான வுட் இங்கே தான் இருக்குது. அப்போ அவங்க இந்த சைடே போகலாம், வில்லேஜ் ஏதாவது கிடைக்கலாம். அங்கே ஆடு இப்போ ஆடு தேடினே போயிடலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே மேலே போகலாம் சரிக்கின்னு. வாங்க போகலாம் டக்குன்னு. ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா நாய் இருக்குது. இதுக்கு போன் போட்டால் மட்டும்தான் நம்ம கூட டேம் ஃப்ரெண்ட் ஆகும். ஒரு நாய் 2 நாய் பார்த்த மாதிரி இருந்தது. இல்லை ஒரு நாய் தான். வாங்க போகலாம். வாங்க ஆடு தேடலாம். ஆடு ஓகே. ஓ மை காட், நமக்கு தேவையான கேவ் இங்கே தான் இருக்குது. வாங்க இங்கேருந்து ஸ்டோன் வச்சுக்கலாம். அப்படியே வச்சுன்னு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பார்ட் பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் மேலே வரலாம். ஓகே வாங்க ஒரு ஸ்டாக் எடுத்துக்கினாலே போதும். கல் சின்னதாக கட்டிக்கலாம் வீடு. ஒரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 64 கல் வந்து ஒரு ஸ்டாக். ஓகே மேலே வச்சோன்னா வெளிச்சம் வரும். ஓகே வெளிச்சமாக இருக்குது. கேக்ஸார உடைய போகுது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஒரு பெட்டியாக நோண்டி வச்சுன்னு போயிடலாம். ஓகே பார்த்தீங்கன்னா டெய்லி ஒவ்வொரு பார்ட் வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே பார்த்தீங்கன்னா வந்துச்சு ஒரு பிகாக்ஸ். லாஸ்ட் பிகாக்ஸ் இதுதான் நம்ம கையில் இருக்குது. ஓகே வாங்க பெட்டியை வச்சாச்சு. நடுவில் குதில் வச்சிடலாம். டக்குன்னு வச்சிடலாம். ஓகே இப்போ எவ்வளோ வந்திருக்குன்னு தெரில. இது ஃபஸ்ட்டு பார்க்கலாம் எவ்வளோ வந்திருக்குன்னு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல கீப் இன்வெர்டரி ஆன் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுதான் முக்கியம். ஏன்னா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கீப் இப்போ நம்மக்கிட்ட இருக்க லூட்டெலாம் வந்துன்னா இப்போ ஒன்று நம்ம ஜாம்பியாச்சு நம்ம செத்துட்டோன்னா நம்ம லூட்டில் வந்து அதே இடத்துல விழுந்துடும். கீப் இன்வெர்டரி ஆன் பண்ணிட்டோன்னா அந்த லூட்டில் நம்ம கையில் இருக்கும். ஓகே கீப் இன்வெர்டரி கிட்ட இதோ இங்கே இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இருங்க முதல்ல போய்ட்டு நம்ம ஆப்ரேட்டராக மாறிடலாம். மெம்பர்லேருந்து ஆப்ரேட்டர். ஓகே கண்டினியூ கொடுத்தாச்சு. ஓகே ஓகே
கீப் இன்வென்ட்ரி ஆன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே வாங்க டக்குன்னு வச்சிடலாம். இது மட்டும் ஆன் பண்ணாமல் இருந்ததுன்னா ஜாம்பி வச்சு நம்ம செத்து எல்லா லூட் அதே இடத்துல தான் இருந்திருக்கும். நல்ல ஞாபகம் வந்துச்சு. ஓகே வாங்க ஒரு ஸ்டாக் கலெக்ட் ஆகிடுச்சு. ஒரு ஸ்டாக் இருக்குது. வாங்க இப்போ வெளியே போயிடலாம். பார்த்தீங்கன்னா போன் இந்த மட்டும்தான் இது பண்ண முடியும். ஓஹோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளை அடிச்சிடும். வாங்க நாய் போட்டு தள்ளிடணும், இல்லை நம்மளை போட்டு தள்ளுறோம். ஓகே தெரியாமல் சும்மா லைட்டாக அடிச்சதுனால அது நம்மளை அப்படியே அடிக்குது. செத்துட்டோன்னா அப்புறம் இந்த இடம் கூட நம்மளுக்கு மிச்சாது, எங்கேயாவது போய்டுவோம். பார்த்தீங்கன்னா கோல். வாங்க இந்த கோல் பார்த்தீங்கன்னா டார்ச் செய்ய யூஸ் ஆகும். ஓகே வாங்க நம்ம இப்போ மேலே போயிடலாம். ஓகேவா ஓகே வாங்க இப்போ நம்ம போய்ட்டு சின்னதாக ஒரு வீடு கட்டிடலாம். நம்ம இன்னொன்று இடம் தான் அது. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆடு தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க முதல்ல ஆடு தேடலாம். பார்த்தீங்கன்னா நைட் ஆக போகுது. வாங்க டெலிபோர்ட் பண்ணிடலாம் டைமை. ஏன்னா நம்ம வீடு கட்டுற வரையும் இந்த டேவாக தான் இருக்கணும். நைட் ஆயிடுச்சுன்னா ஜாம்பிஸ்லாம் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இங்கே பாருங்கள் இருக்கிறதுல செம்ம பெருக்கே. ஓகே அப்புறம் பார்த்துக்கலாம் வாங்க. ஃபுட்டு வேறு காலி ஆயிடுச்சு. வாங்க இருக்கிற சாப்பாடு சாப்பிடலாம். ஓகே ரா பீஃப் தான் இது. ஓகே சிக்கன் வந்து குக்குடு சிக்கன் தான் சாப்பிட முடியும். ஓகே ஃபுட்டு கூட காலி ஆயிடுச்சு. வாங்க இதே இடத்துல சின்னதாக வீடு கட்டிடலாமா? இது ஓகே இன்னொரு ஆடு காய்ச்சிச்சு. வாங்க வாங்க விடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். மரம் டிஸ்டர்ப் பண்ணு நம்மளை. 1 2 3 ஓகே வாங்க 2 காய்ச்சிச்சு. ஒரே ஒரு ஆடு காய்ச்சிருந்தா போதும், நம்ம வீடு கட்டிடலாம். வாங்க போயினே இருக்கலாம். ஓகே பார்த்தீங்கன்னா 12 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள் அழகான பூ. வாங்க இது வச்சு வீட்டால் இது சாப்பிட முடியும். ஆனால் இது கிட்டே போய் ரொம்ப கிட்டே போயிட்டிங்கன்னா டக்குன்னு ஹெல்த் எல்லாம் குறைஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்டோரேஜ் பற்றி வருது. ஒரே நிமிஷம். ஓகே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் க்ளீன் பண்ணியாச்சு. வாங்க அங்கே ஒரே ஒரு ஆடு மட்டும் அடிச்சிட்டா போதும், நம்ம வீடு கட்டிடலாம். நான் ஆடு முக்கியம் நம்மளுக்கு. அதை வச்சு தான் நம்மளால் பெட்டே செய்ய முடியும். பார்த்து போகலாம் கிட்ட கொஞ்சம். சரி வாங்க இது அப்புறம் எடுத்துக்கலாம், டைம் இல்லை இப்போது. போய்ட்டு ஆடு கண்டுபிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க டக்குன்னு போய் தேடலாம். நம்ம எங்கன்னு போய் ஆடு தேடுறதுன்னு தெரியலையே. வாங்க ஏதாவது ஒரு சைடு போகலாம். ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம அயன் ஃபார்ம் கட்டுற பற்றி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பாருங்கள் எல்லாருமே. ஓகே வாங்க தேடி போயினே இருக்கலாம். பாருங்கள் வெறும் வுட்டு தான் இருக்குது, எங்கேயுமே காணோம் ஆடு. இதே வில்லேஜ் பக்கத்தில் போயிருந்தோன்னா நிறையவே இருக்கும் ஆடு, எல்லாத்தையும் போட்டு இருக்கலாம். பாருங்கள் பிக்கு தான் இருக்குது. பிக்கு வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஃபுட்டாவது கிடைக்கும், வாங்க அடிக்கலாம்.
பிக்காக்ஸ் வேறு காலி ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஆடு தேடின்னு போகலாம். ஓகே வாங்க. ஓ மை காட், பாருங்கள் கூகுள் வேறு இருக்குது இங்கே. ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மைண்ட் பண்ண வேண்டிய கூகுள் இங்கே தான். வீடு இங்கே கட்டிடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே வாங்க. பாருங்கள் ஜாம்பி வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து ஓடிடணும். ஓ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளே அடிச்சிச்சு செத்துடும் பாருங்கள். அதே செத்துடும். ஓகே வாங்க, அதே செத்துச்சு. இல்லை வாங்க நம்ம அந்த இடத்துல வீடு கட்டி கூகுள் பக்கத்தில் வீடு கட்டின்னு இருக்கலாம். அழகாக சின்னதாக ஒரு வீடு கட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே. ஓகே டோர் இங்கே வச்சிடலாம். சும்மா ஒரு 3 பிளாக் மட்டும் எக்ஸ்ட்ரா ஏற்றிடலாம். 2 3 ஓகே. இப்படியே கட்டிடலாம். சிம்பிளாக தான் இருக்கும் நம்மளுக்கும். ஓகே இதில் கட்டிடலாம். அப்படியே மரத்தாண்டே பார்த்தீங்கன்னா நம்ம மைண்ட் பண்ணலாம் இங்கே. ஓ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா க்ரீப்பர் வெடிச்சிட்டான். ஓ மை காட், நம்ம ரீஸ்பாயின்மெண்ட் வேறு செட் பண்ண மட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே வாங்க நம்ம சோழி முடிஞ்சுது. பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயோ வந்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா வேறு கூகுள் போல். கூகுள் பக்கத்தில் வீடியோ தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா கதை முடிஞ்சிச்சு இப்பயே. வாங்க க்ரீப்பர் வெஞ்சிட்டான், என்ன பண்ணுறது? அந்த ஒரு ஆடு எங்கே போச்சுன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டு மாட்டுற ஆடு தான் இருக்குதுல, செம்ம வெறுப்பு. வாங்க முதல்ல அந்த ஆடு அடிச்சு முச்சிடலாம். அந்த ஆடால் தான் இப்போ எல்லா பிரச்சனையும் போகலாம் நம்மளுக்கு. நான் ஆடு சொல்லிட்டு கூகுள் வந்துருக்குறோம். ஓகே வாங்க எது வச்சாலும் வந்து பாருங்கள் ஒயிட் உள் போய் ஒட்டிக்கின்னு விழுந்தது. ஓ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளே வீடு கட்டுறது கஷ்டம். ஆனால் செகண்ட் பார்ட்டில் கன்ஃபார்ம் இப்போ ஆடு தேடுறோம் அடிக்கிறோம். 2வது பார்ட்டில் பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்மளுக்கு தேவையான எல்லாமே கச்சிரும் அதில். ஓகே வாருங்க இங்கே வீடு கட்டிடலாம். ஏன்னா ஆல்ரெடி இங்கே ஸ்டோன் இருக்குது. இப்படியே கட்டிடலாம், வட்டமாக இருக்கும் நம்மளுக்கும். ஓகே வாங்க இதெல்லாம் மூடிடலாம், அப்போ தான் நம்மளுக்கு சிம்பிளாக இருக்கும். முதல்ல கிராஃப்டிங் டேபிள் போட்டு ஒரு பிக்காக்ஸ் செஞ்சிடலாம். பிக்கு ஆக்ஸ். ஓ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டிக்கு வேறு தேவைப்படுது. ஓகே வாங்க கையில் தான் உடைக்கணும். இந்த உடைக்கிறதே கஷ்டம். வாங்க பார்த்துக்கலாம். அப்படியே ஒரு வீடு கட்டிடலாம் இங்கே. ஓகே வாங்க சின்னதாக கட்டிடலாம். ஏன்னா நமக்கு இதே பெருசு தான். ஐயோ ஓகே வாங்க ஒரு பிக்காக்ஸ் காலி. இப்போ வுட்டு மட்டும் வச்சுட்டா போதும். இது வாங்க பக்கத்தில் இருக்குது. பார்த்து வின்ட்டோனா. ஓகே இப்போதைக்கு நம்ம வீடு கட்டிடலாம். நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆடு பார்த்து ஆடு அடித்து பெட்டு செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வாங்க 1 இன்னும் 2 கச்சா போதும். 2
ஓகே போதும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துச்சு. வாங்க எதுக்கும் ஒன்று எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். ஓகே 3 வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் டேபிளில் போயிட்டு பிளான்ட் பிரிட்ஜ் இதில் போய்ட்டு ஸ்டிக்கு ஒரு சைன் போர்டு செய்யணும். ஓகே 4 குச்சி பார்த்தீங்கன்னா 2 பிகாக்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நைட் ஆகுது. வாங்க இதெல்லாம் வச்சிடலாம். டைம் டேவாக மாற்றிடணும். ஓகே வாங்க இதெல்லாம் வச்சிடலாம் நடுவில். பார்த்தீங்கன்னா இந்த போதும் நம்மளுக்கு இந்த வீடு சின்னதாக செஞ்சுக்கணும் போதும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பெட்டு செய்கிறோம், அந்த ஆள் அடித்து முடிக்கிறோம். ஓகே வாங்க இருக்குதுலாம் எடுத்து கட்டிடலாம். வெயிட் பண்ணுங்க, வெளியே போயிடலாம். ஓகே வாங்க மூடிடலாம் இது. வாங்க இது மேலே இருக்கிற ஒரு லேயர் வச்சிடலாம். என்னை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாது மூடுறதுக்கு. ஓகே வாங்க டக்குன்னு நெக்ஸ்ட்டு மைண்ட் பண்ணுறது தான் நம்ம வேலை. அந்த ஒரு ஆடால் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பாதி வீடை மிஸ் பண்ணிட்டோம். கால்படுத்தவில்லை. லாஸ்ட்டு மாற்ற ஆடு தான் ஓட அடிக்கணும் நம்ம. ஓகே முடிஞ்சிச்சு, மூடிடலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 வெயிட் பண்ணுங்க. இந்த சைட்லேருந்து வச்சிடலாமா? ஓகே இங்கேருந்து வச்சிடலாம் வாங்க. ஓகே வாங்க 2 கச்சிச்சு. ஓகே பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடு வெற்றிகரமாக முடிஞ்சிச்சு. ஓகே இப்போ டோர் செய்யலாமா? கிராஃப்டிங் டேபிள் தான் செய்ய முடியும். ஒரு டோர் வேணும் வீட்டுக்கு. ஓகே அது பார்த்தீங்கன்னா ஒரு டோருக்கு 3 டோர் இருக்குது. ஓகே செம்மையாக தான் இருக்குது. ஆனால் மாற்றி கட்டிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இது வச்சிடலாம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா டோர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன்று கட்டிட்டோமா? இப்போ பார்த்தீங்கன்னா பிகாக்ஸ் எடுத்து வீட்டுக்கு முன்னாடிலாம் எடுத்துடலாம். இருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரே நிமிஷம். ஓகே இப்போ கட்சா 4 ஸ்டோனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோன் மூடிடலாம் மேலே. இருங்க இந்த இடத்துல ஏறத்துக்கு ஒன்று இருக்கட்டும். அங்கே இதையும் மூடிடலாம் எதுக்கு. ஓகே பார்த்தீங்கன்னா கட்டியாச்சு வீடு. சும்மா இப்படி வந்து வீடு திறந்து ஓகே இதே போதும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆடு தேர்றதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஆடை அடித்து ஒரு பெட்டு செஞ்சு கொஞ்ச நாளைக்கு இங்கே சர்வே பண்ணி அப்புறம் நம்ம மைண்ட் பண்ணலாம். ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.